ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरि ओम्. இப்படியாக கங்காதேவி கங்காதத்தனை சந்தனு மகாராஜாவிடம் கொடுத்து விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இப்ப தன்னுடைய மகனை பார்த்த சந்தோஷத்திலையும் அவனை நம்ம நகரத்துக்கு கூட்டுன்னு போய் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சந்தனு மகாராஜா என்ன பண்றான், தன்னுடைய மகனாகிய கங்காதத்தனை தேர்ல ஏத்திட்டு நேர ஊருக்கு வரான். தன்னுடைய நகரமாகிய அஸ்தினாபுரத்துல அந்த பையனை தனக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்றான். வீரத்திலும் ஞானத்திலும் தர்மத்திலும் சிறந்த கங்காதத்தன் அந்த ராஜ்யத்தை காக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டான். அதற்கு பிறகு சந்தனு மகாராஜா மிக சந்தோஷமாக தன் மகனோடும் தன்னுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு 4 வருடங்கள் இடைவெளி விட்டு ஒரு நாள் சந்தனு மகாராஜன் காட்டுக்கு போறான் வேட்டையாடுறதுக்கு. அந்த காட்டுல வேட்டையாடிண்டே வரும்போது அந்த ராஜா ஒரு இதுவரைக்கும் நுகர முடியாத ஒரு வாசனைய மூக்கால் நுகர்ந்து பார்த்தவுடன் அது எங்கிருந்து வருகிறது என்று தேடிக்கொண்டு யமுனா நதி தீரத்துக்கு வரான். அந்த நதி தீரத்துல பார்த்தா அங்க ஒரு செம்படவ பெண் இருக்கா. அந்த செம்படவன் கிட்ட போய் நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த செம்படவன் பெண் சொல்றா, நான் தான் இங்க இருக்கிற செம்படவ ராஜாவுடைய வளர்ப்பு மகள். நான் என்னுடைய தந்தையின் ஆக்கியப்படி இங்க யமுனை கரையை ஜனங்கள் கடப்பதற்காக இந்த ஓடத்தை நான் அவளுக்கு ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற காரணத்தோட நேர அவனுடைய அப்பாவை பார்க்கறதுக்கு அவனுடைய ராஜ்யசபைக்கு போறான். சபைக்கு போன சந்தனு ராஜா செம்படவராஜனை பார்த்து, உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். நான் இந்த நாட்டுக்கு ராஜா, அவளை என்னுடைய பட்ட மகிழ்ச்சி ஆக்கிண்டு என்னுடைய ராஜ்யத்துல நான் சௌக்கியமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட உடனே இந்த செம்படவராஜன் என்ன பண்றான், எனக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. என்னுடைய பெண்ணாகிய சத்தியவதி உங்களுக்கு பொருத்தமான பெண் தான். அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ன உடனே சந்தனு ராஜா சொல்றாரு. ஏன்னா அவன் தர்ம நீதிமானவன். யாரும் கேட்டா உடனே தரேன்னு சொல்லாம என்ன சொல்றான், நீ கேட்கக்கூடிய வாக்கு என்னால நிறைவேற்றப்படுமாயின் நான் அந்த வாக்கை உனக்கு தருவேன். அது என்னால் நிறைவேற்றப்பட முடியாத வாக்கா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். இதுதான் என்னுடைய தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த செம்படவன் ராஜா சொல்றான், என்னுடைய பெண்ணாகிய சத்தியவதி யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ. அவ உன்னுடைய மூதாதையராகிய உபரிசிரவசு நாட்டுடைய ராஜாவாகிய உபரிசிரவசுவின் பெண் அவ. அப்பவே அந்த ராஜா என்கிட்ட சொல்லியிருக்கான், உன்னுடைய மகளாகிய இந்த சத்தியவதிய சந்தனுன்ற ஒரு ராஜா வருவான், மிக கீர்த்தி பெற்ற ராஜா, அவனுக்கு கொடுப்பதற்கு பொருத்தமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவகிட்டேந்து வர வாசனை நீ முகர்ந்தையே, அந்த வாசனையினாலே இவளை யோஜன கந்தா அப்படின்னு ஜனங்கள்லாம் அழைக்கிறார்கள். ஏன்னா 2-3 யோஜனை தூரத்துல கூட இவளுடைய தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை எல்லாராலையும் நுகர முடியும். இந்த பெண்ணானவள் இவருடைய முன் ஜென்மத்துல அப்சரஸாக இருந்தாள். இவ பரிஷத்துக்கள் என்று சொல்லப்பட்ட பித்ரு தேவதைகளால் மானசீகமாக பெறப்பட்ட பெண் இவோ. அதற்கப்புறம் இவளுடைய மனத்தில் இருந்த கலக்கத்தினால அவ பூலோகத்துல உபரிசிரவசுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த இந்த பெண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இவளை நீ கல்யாணம் பண்ணிண்டா இவளுக்கு உனக்கும் பிறக்கிற குழந்தைக்கு தான் உன்னுடைய ராஜ்ய பட்டாபிஷேகத்தை கொடுக்கணுமே தவிர வேற யாருக்கும் அந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு உரிமை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வாக்க இந்த சம்படவராஜன் கேட்கிறான். இப்ப சத்தியவதியுடைய பூர்வீகம் தெரிஞ்சின்ற ராஜா தனக்கு ஏத்த உத்தமமான பெண் அவள் அப்படின்னு நினைச்சாலும் தன்னுடைய மகனாகிய பீஷ்மரை, அதாவது கங்காதத்தனை விட்டு இவ்வளவு மூலியமா வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுப்பது, அது முடியாத காரியம் அப்படின்ட்டு என்ன பண்றான், சோகத்தோட தேறி ஏறி வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்துடுறான். அரண்மனைக்கு வந்த ராஜா சத்தியவதியே மனசுல நினைச்சுன்றதுனால
அவனுடைய உடம்புல இருக்கிற ஒளியெல்லாம் குன்றி போயிடுது. வியாதி வந்தவன் மாரி இருக்கான். எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கான். இத வந்து கங்காதத்தன் பார்க்கிறார். எப்பவுமே உற்சாகத்தோட எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு, வேட்டைக்கு போய்க்கொண்டு, அப்புறம் நாட்டு ஜனங்களோட பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா, ஏன் இப்படி துக்கமா இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட வந்து, "உங்களுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னு?" கேட்கிறான். தான் சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாத காரணத்தினால தான் துக்கமா இருக்கோன்றத தன்னுடைய மகன்கிட்ட சொல்ல விருப்பப்படாத சந்தனு என்ன பண்றான், சந்ததியை பற்றி பேசுறான். அந்த ராஜா சொல்றார், "எனக்கு வந்து விசனம் வந்ததே நம்மளுடைய சந்ததிய பற்றி தான். ஏன்னா எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு மகன். நீயோ எப்ப பார்த்தாலும் வந்து போரிலேயே வந்து ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறாய். உன்னைப் போல வீரத்திலயும், வில் வித்தையிலயும், மற்ற ஆயுத பரீட்சையிலும் சிறந்தவன் இந்த லோகத்திலேயே கிடையாது. அதனாலேயே உனக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்தா, அது யுத்த காலத்துல தான் நடக்கும். அப்படி யுத்த காலத்துல ஏதாவது நடந்து உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால், இந்த குலமே வந்து வாரிசு இல்லாமல் போய்விடும். அப்படி வந்து வாரிசு இல்லாத குலமாக போறதேன்றத நினைச்சதுனால தான் எனக்கு கவலையா வந்துன்ருக்கு. இதைத் தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரே ஒரு மகன் இருந்தாலும் அது குலத்துக்கு அ சரியா வராது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால தான் நான் வந்து நம்ம வம்சம் வந்து எப்படி விருத்தி அடையணும், சந்தான விருத்தி எப்படி வரும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜா ஒரு மாதிரி சத்தியவதியை குறிப்பிட்டு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்ன்ற ஆசைய மாத்திரம் சொல்றான். இத வந்து நல்ல அறிவும், கீர்த்தியும் உள்ள கங்காதத்தன் சீக்கிரமே புரிஞ்சுண்டுட்டான். இனிமேட்டு நம்ம அப்பா கிட்ட நம்ம பேச வேண்டாம்ன்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்துட்டு சந்தனுவுடைய தேர்ப்பாகன கூப்பிடுறான். ஏன்னா எப்பவுமே தேர்ப்பாகன் ராஜாவோடயே போகக்கூடியவன். அவர் எங்க போனார், என்ன பண்ணார்ன்ற விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, தேர்ப்பாகன கூப்பிட்டு, "என் அப்பா துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு வினவின உடனே, இந்த தேர்ப்பாகன் சொல்றான், "உங்க அப்பா வந்து யமுனை கரையில ஒரு செம்படவனுடைய பெண்ண பார்த்தார். அவள கல்யாணம் பண்ணிக்க வேண்டும்னு சொல்லிட்டு, அந்த செம்படவ ராஜா கிட்ட போய் கேட்டார். ஆனா அந்த ராஜா வந்து இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளுக்கு தான் இந்த அரசாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாக்கு கேட்டேன். அந்த வாக்கு கொடுக்க முடியாத உங்க அப்பா சத்தியவதியை மறக்க முடியாம துக்கத்தோட வந்து இப்படி இருக்கார். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரோட்டி போயிடுறான். இப்ப உண்மையை தெரிந்து கொண்ட கங்காதத்தன் என்ன பண்றான்? தன்னுடைய ரதத்துல ஏறி நேரா யமுனா நதிக்கரைக்கு வரான். அங்க இருக்கிற செம்படவராஜன் கிட்ட போயி, தான் வந்த விஷயத்த எடுத்து சொல்றான். பீஷ்மர் வந்தத பார்த்துட்டு அந்த செம்படவராஜன் என்ன பண்றான்? நீங்க வந்து கேட்கும்போது என்னால குடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா, இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீங்க தான் வந்து ஆதாரமானவர். இவள வந்து என்னுடைய மகள வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கலான்ற டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. ஆனாலும், இந்த லோகத்துல பிறந்த எல்லா பெண்ணை பெற்ற தகப்பனார்களுக்கும் ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அந்த கவலை எனக்கும் இருக்கு. அததான் நான் உங்க அப்பா கிட்ட கேட்டேன். இவளுக்கு பிறகு இந்த ஆட்சியை வந்து இவளுடைய வம்சத்தவருக்கு தான் குடுக்கணும்னு நான் கேட்டதுக்கு, உங்க அப்பா மறுத்து போயிட்டார். இனிமேட்டு நான் என்ன பண்றது? அப்படின்ன உடனே பீஷ்மர் என்ன பண்றார்? இவ்வளவுதானே விஷயம்னு சொல்லிட்டு அந்த சபையிலேயே எல்லார் எதிர்க்கையுமாக, நான் இப்பவே உங்களுக்கு வந்து ஒரு பிரதிட்சை பண்ணி குடுக்குறேன். நான் இனிமேட்டு இந்த அரச பதவியை விரும்ப மாட்டேன். அதை ஏற்கவும் மாட்டேன். உங்களுடைய மகளாகிய சத்தியவதிக்கும், என் அப்பாவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே இந்த அரசாட்சி உரிமை இருக்கும். இது நான் செய்யக்கூடிய சத்தியம். இந்த மாரி சத்தியத்த இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்ல. இப்பவும் யாரும் பண்ணதா தெரியாது. இனிமேலும் பண்ண போறதில்ல. நான் வந்து சத்தியத்தை மீற மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு குடுக்குறார். இத கேட்ட உடனே அங்க இருக்கிற மந்திரிகள், அப்புறம் செம்படவ ராஜா எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தமாறுது. அப்போ பெண்ண குடுத்துவார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, இந்த செம்படவ ராஜா என்ன பண்றான்? மறுபடியும் பீஷ்மர் கிட்ட வந்து, எனக்கு வந்து இருக்கிற ஒரே கவலை உங்கள பத்தி தான். ஏன்னா, என்னுடைய மகளுக்கு வரக்கூடிய வம்சத்தின் எதிரியாக நான் உங்கள பார்க்கிறேன். உங்கள வெல்வதற்கு இந்த பூலோகத்திலயுமே யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட நீங்க வந்து உங்களுக்கு வேண்டான்னு சொன்னது நல்ல விஷயம் தான். ஆனா, உங்களுக்கு திருமணமாகி உங்க வம்சத்தவர் வந்து, உங்க சந்ததியினர் வந்து அந்த ராஜ்யத்தை கேட்டா, அதுதானே முறையா இருக்கும். அவாளுக்கு தானே போகும். அந்த கலக்கம் என் மனசுல இருக்கு. அப்படின்ன உடனே பீஷ்மர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். உடனே அந்த சபையில எழுந்து நின்னுண்டு, இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள், மக்கள், ராஜா மற்றவர் தவிர, கண்ணுக்கு தெரியாத பூதகணங்கள், மேல் உலகத்துல இருக்கிற தேவர்கள், இவ எல்லாரையுமா சாட்சியிட்டு, நான் ஒரு பிரதிஜ்ஞை பண்றேன். ஏற்கனவே நான் வந்து ராஜ்ய ஆசை எனக்கு கிடையாது. இந்த நாட்டை நான் ஆளப்போவது இல்லை அப்படின்ற ஒரு சத்தியத்த பண்ணிட்டேன்.
நான் சத்தியம் தவறாதவன். என்னுடைய வாழ்க்கையில நான் பொறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நான் பொய் சொன்னதே கிடையாது. இப்ப நான் இந்த உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு பிரதிஜைய பண்றேன். அதாவது இனி என்னுடைய காலம் முடியிற வரைக்கும் நான் பிரம்மச்சரிய விரதத்த தான் கடைபிடிக்கப் போறேன். எந்த ஸ்திரீயும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் மூலமா எனக்கு சந்ததி உருவாகாது. அதனால இனி எனக்கு சந்ததி பயமும் உங்களுக்கு வேண்டாம். இந்த ராஜ்யத்தை நான் ஆளப்போவதில்லை அப்படின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். இப்ப நீங்க உங்க மகள வந்து எங்க அப்பாவுக்கு திருமணம் பண்ணி குடுக்கலாமா? அப்படின்னு கேட்ட உடனே இந்த பிரதிஜைய கேட்டுட்டு தேவலோகத்திலிருந்து எல்லா தேவர்களும் பூமாரி பொழிஞ்சிட்டு, "இவன் பீஷ்மன், இவன் பீஷ்மன்" அப்படின்னு மிகப்பெரிய கோஷம் போடுறா. அப்படி என்றால் பீஷ்மர் என்றால் யாரும் பயப்படாதவன், யாரை பார்த்தும் பயப்படாதவன், எல்லோரும் பயப்படக்கூடியவன் அப்படின்ற வார்த்தைய கேட்ட உடனே ராஜா என்ன பண்றார், "என்னுடைய மகள் வந்து இனிமேட்டு உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவள். நீங்க தாராளமா உங்க அப்பாவ கல்யாணம் பண்ணலான்ன உடனே, இவர் என்ன பண்றார் பீஷ்மர், நேரா சத்தியவதி கிட்ட போயிட்டு, "அம்மா நீங்க வாங்க, நான் உங்கள கூட்டிட்டு நம்ம நகரத்துக்கு போய் என் தகப்பனாருக்கு உங்கள திருமணம் செய்து வைக்கிறேன்ன உடனே, சத்தியவதிய தேர்ல ஏத்திண்டு நேரா நகரத்துக்கு வரார். வந்து கவலையில இருக்கிற சந்தனு மகாராஜா கிட்ட சத்தியவதியின் பூர்வீக கதையச் சொல்லி, சேதிராஜத்து ராஜாவாகிய உபரிசிரவசரின் மகள் இவள் அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே, சந்தனு மகாராஜாவுக்கு சத்தியவதி கிடைத்ததுல மிக சந்தோஷம். உடனடியாக சாஸ்திர கிரமப்படி விவாகம் பண்ணிக் கொள்கிறார்கள். விவாகம் பண்ணி கொண்ட சந்தனு மகாராஜா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதே சமயம் தன்னுடைய மகனாகிய பீஷ்மர் செய்து கொடுத்த 2 சத்தியங்களையும் பற்றி அவனுக்கு ரொம்ப கவலை இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், தன்னுடைய மகன கூப்பிட்டு மிக ஆனந்தத்தோட அவன வந்து கட்டி தழுவிண்டு, "இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சதுனால, நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். உன்னுடைய மரணம் நீ விரும்பி கேட்கும் வரையில் நடக்காது. உன்னை வந்து யமன் வந்து நெருங்கவே முடியாது. உனக்கு எப்ப இந்த லோகத்திலேருந்து இறக்கணும் அப்படின்ற ஆசை வருதோ, அந்த சமயத்துல நீ விருப்பப்பட்டு கூப்பிட்டால் மட்டும் தான் மிருத்யு உன்கிட்ட வருவான். இது என்னுடைய வரம் உனக்கு. இந்த நீண்ட காலம் நீ இந்த லோகத்துல இருந்துண்டு, ஜனங்களுக்கு நல்வழி காமிச்சுண்டு, தர்மத்தை நிலைநாட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்றார். பீஷ்மரும் அந்த வாக்க வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுறார். இப்ப சந்தனுவும் சத்தியவதியும் மிகுந்த ஆனந்தத்தோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு முதலா ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் மிகச் சிறந்த வீரனாகவும், கீர்த்தி பெற்ற மகனாகவும் இருந்து கொண்டு, அவனுடைய பேர வந்து சித்ராங்கதன் அப்படின்னு இவ வைக்கிறார். 4 வருடங்கள் கழித்து சந்தனுவுக்கு இன்னொரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் வில் வித்தையில மிக தேர்ச்சி பெற்றவனாக இருப்பதனால, அவனை வந்து விசித்திர வீரியன் அப்படின்னு அவனுக்கு பேர் வைக்கிறார். இவ 2 பேரும் பொறந்து கொஞ்ச காலத்திலேயே சந்தனு மகாராஜா இந்த பூமியை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறார். இப்ப சத்தியவதிய வந்து நம்ம பீஷ்மர் கன்சல்ட் பண்ணிட்டு, சித்ராங்கதனுக்கு இந்த ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி, அவன வந்து ராஜாவா ஆக்கிறார். இந்த சித்ராங்கதனும் என்ன பண்றான், அவன் அப்பா மாரியே சண்டையில ரொம்ப ஈடுபாடு கொண்டு, லோகத்துல இருக்கிற எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து தனது ராஜ்யத்த நல்லா வியாபிக்கிறான். அதோடு இல்லாம பீஷ்மருடைய அ சப்போர்ட் அவனுக்கு இருந்ததுனால, எந்த ராஜாவாலயும் இவன ஜெயிக்க முடியல. எல்லாரும் சித்ராங்கதன வந்து தங்களுடைய ராஜாவாக ஏத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல இவனுடைய பேரையே கொண்ட ஒரு கந்தர்வராஜன், சித்ராங்கதன் என்ற பெயர் கொண்ட ஒரு கந்தர்வராஜன் என்ன பண்றான், இந்த சித்ராங்கதன் கிட்ட நேரா வந்து, "நீ என்னுடைய பேர் வச்சுன்ருக்க. நான் ஒரு கந்தர்வராஜன். நான் உன்னை வந்து சண்டைக்கு கூப்பிடுறேன். நீ என் கூட சண்டை போடணும். ஏன்னா, நீ என்னுடைய பேர வச்சுன்ருக்கிறதுனால, உன்ன ஜனங்கள்லாம் என் பேர சொல்லி கூப்பிடுறா. அதனால என்னுடைய புகழ் வந்து குறையிற மாரி எனக்கு தோன்றுது. அதனால வா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம்." அப்படின்னு இந்த கந்தர்வராஜன் சித்ராங்கதன கூப்பிடுறான். இவ 2 பேரும் உடனே என்ன பண்றா, அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி போயி, இரண்வதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. அந்த நதி இருக்கக்கூடிய இடம் வந்து குருட்சேத்திரம். அந்த குருட்சேத்திரத்துல போய் மிக கடுமையான, கொடூரமான சண்டைய போடுறா. இந்த சண்டையானது கிட்டத்தட்ட 3 வருட காலம் தொடர்ந்து நடைபெற்றுருக்கு. அந்த சண்டையின் முடிவுல மிகச்சிறந்த வீரனாகிய கந்தர்வராஜன் இந்த சித்ராங்கதனை கொன்னுடுறான். இப்ப சித்ராங்கதன் இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்ட சத்தியவதி, பீஷ்மர் எல்லாரும் ரொம்ப துக்கத்துல இருக்கா.
அவளால விசித்திர வீரியனை வந்து உடனடியாக ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண முடியல. ஏன்னா, அவனுக்கு இன்னும் யௌவனம் வரல. அவன் வந்து சின்ன பையனாவே இருக்கான். இருந்தாலும் சத்தியவதி என்ன பண்றா, பீஷ்மர, "நீ வந்து இந்த அரசாட்சிய பார்த்துண்டு, இவன யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி, உன்னுடைய மேற்பார்வையில இந்த ராஜ்யம் நடக்கட்டும்." அப்படின்னு சொன்ன உடனே, நாட்டின் நலன் கருதி பீஷ்மர் அத ஒத்துக்கிறார். இந்த விசித்திர வீரியன யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்றார். இவர் வந்து அரசாட்சிய நடத்துறார். இவருடைய அறிவுரையின் பேரில் விசித்திர வீரன் என்ன பண்றான்? மிக சிறப்பாக நாட்டை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறான். இவரு பீஷ்மரே மிகச்சிறந்த வீரரான எந்த எதிரியும் அந்த நாட்டை வந்து பிடிக்கிறதுக்கோசரம் வர முடியல. இப்படி இருக்கும்போது சத்தியவதிக்கு தன்னுடைய மகனாகிய விசித்திர வீரனுக்கு சீக்கிரமே விவாகம் பண்ணி, அதன் மூலியமாக வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இந்த ஆசையை அவள் பீஷ்மர் கிட்ட சொல்றா. பீஷ்மர் உடனே என்ன சொல்றார்? இப்பதான் நான் வந்து காசி தேசத்து ராஜா, அவருடைய 3 மகள்களுக்கும் சுயம்வரம் நடத்துவதா கேள்விப்பட்டேன். அதனால நான் விசித்திர வீரனுக்கோசரம் காசி தேசத்துக்கு போயி, அந்த பெண்களை எடுத்து கூட்டின்னு வந்து இவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படின்ன உடனே அதை சத்தியவதி ஆமோதிக்கிறார். சத்தியவதியின் அனுமதி பெற்ற பீஷ்மர் காசியை நோக்கி பிரயாணம் தொடங்குறார். காசிக்கு போய் பீஷ்மர் அந்த சுயம்வரத்துல அந்த பெண்களை எல்லாம் கூட்டின்னு வந்தாரா? என்ன பண்ணார்? அப்படின்ற விஷயங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்!